தண்ணியை தொடச்சிடுறேன் முதல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். we listen we don't judge அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளாக. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பண்ண கொஸ்டினபிளான திங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கன்ஃபெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஸ்டோரியவே நான் போட்டிருக்க கூடாது அப்படின்னு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில முன்னோக்கி போகணும், அதெல்லாம் மறந்துட்டு. So I'm not going to judge you for it. Let us get into the video, guys. College second year. Wrote a song for my crush and sent it to her few hours before her birthday without knowing she had a BF. She kept that as a secret from everyone. She responded normally. But I'm thinking of how much fun she would have made of me telling it to her friends. It's the cringiest thing I've ever done. Crush வந்தா அப்படிதான் கைஸ், எல்லாரும் கொஞ்சம் லூஸ் ஆயிருவாங்க. ஒழுங்கா தானே இருந்தீங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, she would have sent it to her friends and laughed about it அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக நடந்திருக்கும், நான் அடிச்சு சொல்றேன். But I can't judge you for this. This is not something that I will judge you for. ஏன்னா வந்து it's a cute thing to send a poem to your crush. இந்தாங்க, எதுக்கு இந்த அவார்டு? பொம்பளை சோக்கு அவார்டு. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்கிற விஷயத்தை மறைச்சா பாத்தீங்களா? That is not cute, bro. That is not cute. She's low-key a red flag. So great escape for you. Congratulations on that. 6 months back எனக்கு பிரேக்கப் ஆச்சு. ரொம்ப சில்லி ரீசன் சொல்லி பிரேக்கப் ஆச்சு. பட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் மந்த் அவ எனக்கு கால் பண்ணி வீட்டில் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆர்டர் கொடுத்தாங்க. ஐ எம் அ ஃபோட்டோகிராஃபர். கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவள் வீட்டுக்கு போனால் ஃபங்க்ஷன் அவளுக்கு தான், என்கேஜ்மெண்ட். லவ் மேரேஜ்னு சொல்றாங்க, பட் இட் இஸ் 2 years லவ். அசையாத மரம் ஒன்று. இந்த ரீல்ஸ்ல ஒரு பையனை பார்த்திருப்பீங்களா நீங்க? prank. Today I am pranking myself. Let us prank the Kardashians. prank. இந்த பொண்ணு உங்களையும் prank பண்ணிட்டு இருக்கு, அவ புருஷனையும் prank பண்ணிட்டு இருந்திருக்கா. ஒரே prank மயமா இருக்கு இந்த கன்ஃபியூஷன். ஆனா வந்து இதெல்லாம் ரொம்ப டூ மச்யா. ஊர்ல வேற போட்டோகிராஃபரே இல்லையா? உன் எக்ஸ தான் நீ கூப்பிட்டு இது டூ மச், இது டூ மச். ஐ திங்க் நீங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுப்பீங்கங்கிற நம்பிக்கையில உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ hope you charged double the amount. I like my best friend. I know her because she was my first crush friend. Crush friend. What is this updated level of crush is this? And help me forget about her. Wait. Forget about who? Oh! So basically she is your crush-oda friend. And she helped you forget about your crush. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்டர். Who probably rejected you. Embarrassing. And I became closer with her after that, but I think I'll betray her trust if I tell her I love her and she'll leave me like my crush. And I don't think me right now I'm good enough for her. I want to be better. If somebody tells you that they are not good enough for you, you have to believe it, guys. நான் இதை வந்து கன்ஃபெஸ் பண்ணவங்க கிட்ட சொல்ல, ஜென்ரல் ஆடியன்ஸ் யாரெல்லாம் வியூ பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோவை அவங்களுக்கு சொல்றேன். எனக்கு புரியல. யூ ஹேட் அ கிரஷ் ஆன் ஹர் ஃப்ரெண்ட் அண்ட் நவ் யூ ஹேவ் அ கிரஷ் ஆன் ஹர். ஐ திங்க் யூ ஆர் ஜஸ்ட் டெஸ்பரேட். நான் என் ஸ்கூல் கிரஷ்க்கு why is everyone crush காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல். One more time I hear the word crush, I will crush you. நான் என் ஸ்கூல் கிரஷ்க்கு ஐ ஹேட் கிரஷ் ஆன் யூன்னு சொன்னேன். அதுக்கு அவன் இந்த இமோஜி அனுப்புறான் அண்ட் அந்த வயசுல நடக்கிறது தான் சொல்லிட்டான். நான் என்ன பண்ணேன்? ஊம்புடா மூச்சி முட்டை ஊம்புடா அந்த வயசுல நடக்கிறது தான் சொல்லிட்டானா? Who do you have a crush on, bro? Your professor? Like, that's suspicious. That's weird. Hopefully both of you are almost the same age, because this is kind of sus, bro. Do you have crush on an uncle? Uncle வெறியனா நீ? Uncle வெறியன் தானே நீ? நிறுத்துப்பா, விட்டுரு. Please guys, don't date people who are too much older than you. Please. I like a guy from my college and he knows that I like him. It's kind of embarrassing, but why the fuck he sees me even though I'm not watching? Gives eye contact, smiles at me while talking to his friends. I don't know, but when I messaged him, he said I don't know you, but the very next day he saw me in college. இதை விட எம்பாரசிங்கா nothing can be. ஒரு ரியல் நாச்சோ சப்ஸ்கிரைபர் ஆக இருக்கிற ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்றத ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். ஏன் சப்ஸ்கிரைபரா இருந்துட்டு நீ எல்லாம் வந்துட்டு ஒரு பையனுக்கு மெசேஜ் பண்ணணும்? ஏன் ஃபர்ஸ்ட்
Unsubscribe right now. Unsubscribe right now. Just because somebody is giving eye contact, it doesn't mean they want to commit to you. Raise your standards. I liked a girl. ஒரு நாள் I asked if I can come to her home and she said okay at first. அப்புறம் she texted, I feel like I am giving you hope. And அப்புறம் தான் புரிஞ்சது she thought I tried to make a move on her. But நான் அவளுக்கு மோமோஸ் செஞ்சு தரலான்னு போனேன். I didn't get a chance to confess and I feel so guilty. அதை நீ அவகிட்ட டைரக்டாவே சொல்லிக்கலாமே. Can I come to your house and make momos? அதை விட்டுட்டு come to my home. அவ என்ன நினைப்பா அவன் மனசுல நீ சொல்ல. மூஞ்சிய பாரு சரி பிஞ்சிரும். வா நவலே கடை. Convey things properly, communicate properly and half the problems can be solved. Took a party to the hospital. On the way back she asked for உளுந்து வடை supremacy. கிடையாது, பருப்பு வடை is the best வடை and nobody can change that. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. If you don't agree with this, you should probably I don't know, become gay or something. Later that day she passed away. Turns out her condition, likely high BP, didn't allow oily foods, told nobody. நாளைக்கு சாவ போறக்கலைய போட்டு தள்ளுறீங்க வெக்கமால உனக்கெல்லாம். Bro casually murdered someone and is confessing it in my story. Actually இது கொஞ்சம் ஹோல்சமா இருக்கு கேக்குறதுக்கு. அந்த பாட்டியோட கடைசி ஆசை of eating உளுந்து வடையை வந்து நீங்க நிறைவேத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். So I'm not judging you for this. This is cute. I am a lesbian. Sometimes I watch gay porn. Clap if you care. All right, let's move on. Why are you confessing your homosexuality to me, bro? Tell it to your parents. இந்த குளியில இறங்கி படுங்க. Anyways, congratulations to both of you. Met the green flag guy that I wanted this year, but now I am the red flag. He feels too good to be true and he also likes me. என்ன எழவே அது. இந்த மாதிரி நீ டெக்ஸ்ட் பண்றதுக்கு I can see that you are the red flag. What even is this? I was in a long distance relationship with a girl. I broke up with her all of a sudden since I opened up this to my parents. They cried a lot and immediately rejected. I had no other way other than breaking up. I'm forever sorry for her. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிரு. Are you dumb? You're low-key dumb, right? You probably know your parents from birth, I think. You definitely know that they're gonna reject somebody. தெரிஞ்சும் நீங்கெல்லாம் வந்து கமிட் ஆவறீங்க. இல்ல எனக்கு I don't understand the logic behind these people. I am heavily judging you for that. For breaking a girl's heart like that. ஏய் உன்னதான்டா. என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். I pop my pimples and eat it. This is why I don't talk to anyone. One day கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு I don't know stomach cancer or shit like that will definitely happen. அப்ப போய் உங்க டாக்டர் கிட்ட கன்ஃபஸ் பண்ணுங்க. I eat my pimples, doctor. Stop it. Get some help. என்னிடம் வராதீர்கள். If he's cheating, I'm doing him worse. No, I hit the reverse. இவ்வளோ நேரமா வந்து மற்றவங்க கன்ஃபெஷன்ஸை நான் படிச்சுட்டு வந்து ட்ராமடைஸ் ஆகிட்டு இருந்தேன். I don't give a fuck about your crushes honestly. Please don't confess about your crushes anymore. Now we have to play the game fairly. அதனால வந்து நான் என்னோட ஒரு விஷயத்த உங்ககிட்ட கன்ஃபெஸ் பண்ண போறேன். இந்த கன்ஃபெஷன்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஷிட்டட் ஆன் ட்ரெயின் டாய்லெட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. ஸோ என்னோட கன்ஃபெஷன் என்ன அப்படின்னா, எனக்கு என் வீட்டை தாண்டி வெளியே எங்கே போனாலும் ஆய் வராது கைஸ். ஒன் டைம் ஐ ட்ராவல்டு பை ட்ரெயின் டு டெல்லி. 2 days ட்ராவல் கைஸ். 2 நாளா எனக்கு ஆய் வரவே இல்லை. ட்ரெயினில் நான் ஆய் போட மாட்டேன். இன்ஃபேக்ட் எங்கேயுமே நான் ஆய் போட மாட்டேன் கைஸ். என் வீட்டில் என் கக்கூஸில் மட்டும்தான் எனக்கு ஆய் வரும். 2 நாளா ஆய் போடாமல் 3வது நாள் ஐ ரீச்ட் மை ஹோட்டல் ரூம். அங்கேயும் எனக்கு ஆய் வரலை. அதுக்கப்புறமா டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேன் கைஸ். அதுக்கப்புறமா ஜெகஜோதியா ஆய் வந்தது கைஸ். வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இதுக்கு மேலே என்னால் முடியாது. Thank you for watching the video. I hope you like the video. உங்களுக்கு வேற ஏதாவது கன்ஃபெஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல போய் கன்ஃபெஸ் பண்ணுங்க. Like and share this video to your friends to traumatize them and let us meet in the next video. Bye bye.